தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் கடையம் பாபு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கல்ல டெல்லியிலையும் எதிரொலிக்கிற ஒரே ஒரு செய்தி என்னன்னு தெரியுங்களா? இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதுதான். அது பெரிய ஒரு அதிர்ச்சியை இன்னைக்கு நாட்டு மக்களிடத்திலே உண்டாக்கி இருக்கிறது. மறைந்த இரும்பு பெண்மணி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவங்க நம்பி தமிழ்நாட்டையும் ஒப்படைச்சிட்டு அம்மா போனாங்க. ஆனா அந்த கட்சிக்கும் அவர்களுக்கும் துரோகம் செய்கிற வகையிலே ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தத்துல மன வேதனை இருக்கிறாங்க. இந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்தது ஓபிஎஸ் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வளர்ச்சியாக வேணா இருக்கலாம், ஆனால் அவருடைய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது என்று அதிமுகவை சேர்ந்த பலரும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களுடைய கருத்து என்னன்னா, ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர், அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அதிமுகவில் எடப்பாடி அவரை நீக்கிட்டாரு, யாரும் அவரை சேர்த்துக்கல, இவரு சேர்த்து முயற்சி பண்ணாம ஒரு வேலைக்காவல. ஆனா அந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்கி இந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு 10 இடங்களிலே போட்டியிட்டு 2 இடங்களிலே வெற்றி பெற்றால் அவர் மாஸ் லீடராக இருப்பார் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த முடிவை ஏன் ஓபிஎஸ் எடுக்காமல் போனார் என்று சொல்வதை விட, அவருக்கு அந்த முடிவை எடுத்து செயல்படுவதற்கு ஒரு ஆளுமை அவர்களிடத்தில் இல்லை, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஓபிஎஸ் இல்லை. இப்ப சரி, ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப என்னன்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 31 வாக்குகள் முழுக்க திமுகவுக்கு நினைக்கிறவர். ராமநாதபுரத்துல 2.5 லட்சம் வாக்குகள் வாங்கியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அவருக்கு தனி செல்வாக்கு இருக்கு அந்த பகுதியில், நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அவருடைய திமுகவுக்கு வரது தனிப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக வேண்டுமானால் இருக்கலாம். அதிகாரத்தில் இருக்கவங்க சார், அவங்களாம் சைரன் வச்சக்காரர்களே போன சும்மா இருக்க முடியுமா? பச்சைக்காரை போட்டு வேட்டி கட்டு போனா ஓபிஎஸ் சாரை மதிப்பாங்களா? ஒரு நாள் ஒரு கரை போட்ட வேட்டியோட திமுக வேட்டியை நீ கட்டிட்டு இருக்காரு அண்ணன். ஆனா இந்த ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்ததுனால இப்ப என்னன்னா, சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த கட்சிக்கு தென் மாவட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய வாக்கு சரிவை அண்ணன் ஓபிஎஸ் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. தினகரன் இருக்கிறாரு. ஆகவே இந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக சேர்ந்த அவருக்கு தனிப்பட்ட முறையிலே வேண்டுமானால் ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைமையான அம்மாவினுடைய நம்பிக்கைக்கு லட்சத்தனமாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்காமல் திமுகவிலே போய் இணைந்தது மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியையும் திமுக மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக்கி